100% கேட்கணும். உங்களுக்கான ஒருத்தர் இருக்கணும். அவர் சொல்றத கேட்கணும். கேட்கவே முடியாது. நீங்கள் எப்படி வாழ்க்கையில மாத்துவீங்க உங்கள? சரியா? நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். அந்த லாஜிக் என்ன அப்படி? ஏன் எப்படி இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்றதே இல்ல? ஏன் அப்படி இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? யாரா இருந்தாலும் கேளு. உங்க குழந்தை ஒரு டாய் வேணுங்களா, ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லுதா, ஏன்னு கேளு. அது சொல்ற விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, அது உங்களை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு, ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணா மட்டும் அதை எஸ் சொல்லு. எல்லாத்துக்கும் எஸ் சொல்ல வந்தோம் அப்படின்னா நம்ம நடுத்தோடு நிக்க போகணும். சரியா? அடுத்த விஷயம், நீங்கள் உங்களுடைய செயல்கள்ல ஏன் எப்படி இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்? எதுக்காக இதை யோசிக்கிறோம்? எதுக்காக இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம்? எதற்காக நம்ம வேலைக்கு போறோம்? எதுக்காக இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம்? எல்லாம் யோசிங்க. சரி, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம், எப்படி ஒரு 100 கோடி கம்பெனியா மாற்ற போறோம்? அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? எப்படி 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 இது தெரியலன்னா நிறைய யோசிங்க, படிங்க, ஒரு மென்டார்ட்ட போங்க, ஒரு ப்ரோக்ராம் எடுத்துங்க, கோர்ஸை படிங்க. கொட்டி கிடக்குது. அற்புத கலைஞர்கள், அறிவு கலைஞர்கள் கொட்டி கிடக்குது. அதெல்லாம் உங்க மைண்டுக்குள்ள வரணும். வெளியில இருக்கிற அந்த பிரபஞ்சத்துல